அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம ரப்பனா துவா 29, 30 பார்க்க இருக்கோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா இன்னனா நகாஃபு ஐ யஃப்ருத அலைனா அவ் ஐ யத்கா. ரப்பனா எங்களுடைய ரப்பே, இன்னனா நிச்சயமாக நாங்கள், நகாஃபு ஹாஃபனக பயந்தான், நகாஃபுனக நாங்கள் பயப்படுகிறோம். எதுக்கு பயப்படுறோம்? அததான் நம்ம இனிமே சொல்ல போறோம். அன் அந்த ஒன்று, தட் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். யஃப்ருத்த யஃப்ருத்த அப்படின்னா தீவிரப்படுறது, தீவிரமா இருக்கிறது. எதுக்கு தீவிரமா இருக்கிறது அப்படின்னா தீங்கிழைக்க தீவிரப்படுறது. அந்த தீங்கிழைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் மட்டும் இதுல மறைஞ்சு இருக்கு. ஏன்னா ரப்பனா துவாங்கிறது குர்ஆனுடைய வசனத்துக்கு நடுவே வரக்கூடியது தானே. அப்ப முழு வசனத்தையும் நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு அந்த அர்த்தம் விளங்கும். நடுவுல இது ஒரு துண்டா வர்றதுனால இந்த ஒரு தீங்கிழைக்கங்கிறது மட்டும் நம்மளுக்கு வெளிப்படையா விளங்கல, அவ்வளவுதான். இங்க நம்ம எப்படி அர்த்தம் வச்சுக்கிறோம்? தீங்கிழைக்க அவங்க தீவிரமா இருக்காங்க. அலைனா எங்கள் மீது, அவ் அல்லது ஆர், ஐ தட் அந்த எந்த ஒன்றுக்கு, யத்கா வரம்பு மீறுதலுக்கு, வரம்பு மீறவோ அல்லது எங்கள் மீது தீங்கிழைக்க தீவிரப்படவோ நாங்கள் பயப்படுகிறோம். அப்படிங்கிறதான் இதனுடைய ஃபுல் மீனிங்கும். ரப்பனா இன்னனா நகாஃபு ஐ யஃப்ருத அலைனா அவ் ஐ யத்கா. ரப்பனா துவா 30 பார்க்கலாம். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபக்ஃபிர் ஃபக்ஃபிர்னா எங்களை மன்னிப்பாயாக. நம்ம இஸ்திக்ஃபார், இக்ஃபிர் நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை பார்த்திருக்கோம். லனா எங்களை மன்னிப்பாயாக. வ நம்ம சேர்த்து படிக்கிறோம். வர்ஹம்னா ரஹம் செய்யறது, எங்களுக்கு ரஹம் செய்வாயாக. ரஹம் செய்யறதுன்னா கிருபை செய்வாயாக. வ மேலும் அன்த நீயே கைருர் ராஹிமீன் சிறந்த மேலான கிருபையாளன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ரப்பனா துவா வீடியோல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.